ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னிடமிருந்து சில விஷயங்களை நான் மறைத்து விட்டேன். காரணம் ஒன்று நல்லதுக்காக, இன்னொன்று நீ எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் கவலைப்படுகிறாய். எடுத்த உடனேயே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதையே காது கொடுத்து கேட்காமல் கவலைப்படுகிறாய். அப்படி கவலைப்படும் பொழுது என்னால் உன்னுடைய முகத்தை பார்க்கவே முடியவில்லை. அந்த அளவுக்கு மனவேதனைகளானது இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது, எது கெட்டது, எந்த நேரத்தில் எது சொல்ல வேண்டும், எது சொல்லக்கூடாது என்பது அனைத்தும் எனக்கு நன்றாகவே தெரிகிறது. உன்னுடைய மனதை நான் எப்பொழுதும் காயப்படுத்த மாட்டேன். அதை ஒன்றாக தெரிந்து கொள். அப்படியே நான் ஒரு விஷயத்தை மனதை பயமுறுத்தும் அளவுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் என்றால் அது பயமுறுத்துவதற்கான செய்தி அல்ல, உன்னை காப்பாற்றுவதற்கான செய்தி. நான் உன்னுடைய உயிருக்கோ, உன்னுடைய குடும்பத்திற்கோ, உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கோ யாருக்குமே நான் எந்த ஒரு துன்பத்தையும் தரமாட்டேன். ஏனென்றால் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவன் தான் நான். காலம் உன்னை எப்படி வேண்டுமானாலும் சோதிக்கட்டும், எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் உனக்கு துன்பத்தை கொடுக்கட்டும். ஆனால் ஒன்றே ஒன்றுதான். என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்றுதான். இதை காப்பாற்ற, காலம் கொடுக்கும் சோதனைகள் அனைத்திலும் இருந்து உன்னை காப்பாற்ற சாய் இருக்கிறேன் என்று. இந்த சாய் என்று மட்டுமல்ல, எல்லா நாளுமே உனக்கான துணையாகவே இருப்பேன், துணை புரிவேன். எத்தனையோ மன உளைச்சல்கள் வரலாம். அந்த மன உளைச்சல்கள் உனக்கு ஒரு நாளுக்கு மேலே இருக்க விடாமல் ஆக்குவேன். நீங்கள் அனைவரும் நினைக்கிறீர்கள் கஷ்டமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று. போன ஜென்மத்தில் செய்த கர்ம வினையை எப்படித்தான் கழிப்பது? அது மேலும் மேலும் வைத்துக் கொண்டே இருந்தால் இந்த பிறவியில் நீங்கள் செய்யும் சில விஷயங்களுமே உங்களுக்கு அடுத்தடுத்து சேர்ந்து வர ஆரம்பித்து விடாதா? அப்பொழுது நீங்கள் மனமுடைய ஆரம்பித்து விட மாட்டீர்களா? எல்லாமே காரணம் இருக்கிறது அல்லவா? ஒவ்வொன்றாக ஒரு கடன் இருக்கிறதா? அந்த கடனை அடைத்து விட வேண்டும். அதோடு மேலும் மேலும் சேர்த்தால் அது மிகப்பெரிய வேதனையை தானே கொடுக்கும். அது போலத்தான் கர்மவினை. கர்மவினையும் வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒன்று. அதையும் அடைத்து விட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான காலங்களை உனக்கு துன்பத்தை கொடுத்து, உன்னை ஏமாற்றி, உன்னை 4 பேருக்கு மத்தியில் தலை நிமிர்ந்து நிற்க விடாமல் எல்லோரிடமும் போய் குறை சொல்லி என்னுடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டார், என் வாழ்க்கை வீணாகி விட்டது என்று சொல்லி சொல்லி ஒரு பெண்ணானவள் எல்லோரிடமும் அழுது புலம்பினாள். அவள் என்னவோ நல்லவள் மாதிரியும் நீ என்னவோ கெட்டவள் மாதிரியும் சித்தரித்தாள். ஆனால் அந்த பெண்ணுக்குத்தான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு ரணவேதனை நடக்கப் போகிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. சொல்ல போனால் யாருடைய மனதையும் யாரும் புண்படுத்தக் கூடாது. அப்படி புண்படுத்தும் பொழுது ஒன்றை முன்பே தெரிந்து கொள்ள வேண்டும். புண்படுத்துகிறோமா, இது ஏதோ ஒரு நாள் நம்மை பாதிக்கும் என்று. அதனால்தான் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய மனதை கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டும். பேசுவதை யாராக இருந்தாலும் பார்த்து பேச வேண்டும். உன்னுடைய மனதை காயப்படுத்துகிறோம் என்று தெரிந்துதான் அந்த பெண்ணானவள் உன்னுடைய வார்த்தைகளை, அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் விட்டார், சரியா? ஆனால் ஒன்று தங்கமே, அந்த பெண்ணுக்கு எப்பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து குடும்பத்தை ஆட்டி வைக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் உண்மையாக இருக்கும் நபருக்கு யார் ஒருவன் துன்பம் கொடுக்கிறானோ, யார் ஒருவன் கெட்ட விஷயங்களை செய்கிறானோ அது உடனுக்குடனே பலிக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் துன்பத்தையும் மற்றவர்களுக்கு நேராக நின்று ஒரு வார்த்தை பேச விடாமல் ஆக்கினார். யாரை பார்த்தாலும் வெட்கப்படும் அளவுக்கு, ஐயோ இந்த பெண் இவரிடம் நம்மை பற்றி என்னென்னலாம் சொல்லி வைத்திருக்கிறாளோ, என்னென்ன விஷயமெல்லாம் சொல்கிறாளோ என்று சொன்ன அந்த பெண், நீ நினைத்தாய் அல்லவா, கூனி குறுகி போய் நின்றாய் தானே. யாரிடம் இந்த பெண் என்ன சொல்லி வைத்திருக்கிறாளோ தெரியவில்லையே. யாரை பார்த்தாலும் நம்மை அசிங்கமாக பார்ப்பது போலவே இருக்கிறதே. இந்த பெண் என்னென்னலாம் சொன்னாள் என்று தெரியவில்லையே என்று
நீ கூனி குறுகினாய் அல்லவா? அதனுடைய விளைவுகள் தான் இப்பொழுது அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, அதாவது பூகம்பம் என்று சொல்லலாம், வந்து அவர்களை ஆட்டி வைக்கிறது. குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்களா, இல்லை பிரிந்து 4 திசையையும் பார்த்து ஓடுவார்களா என்று தெரியாமல் அந்த பெண்ணோ தவிக்கிறார். உடலாலும் சில நோய்களானது வந்துவிட்டது, மனதாலும் தேவையில்லாத கஷ்டங்கள் வந்துவிட்டது. குடும்பத்திற்குள் பிள்ளைகளுக்குள் எந்த ஒரு சிறிய உறவும் இல்லாமல் ஆகிவிட்டது. காலம் முழுவதும் அந்த பெண்ணானவர் கஷ்ட நிலைமையில் இருக்க போகிறார். இதற்கெல்லாம் காரணம் அவள் உனக்கு செய்த சில விஷயங்கள். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, எல்லோரிடமும் உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் தவறாக பேசி பேசி உன்னுடைய மனதை அதிகமாக காயப்படுத்தி உன்னை எல்லா நாளுமே துன்பத்திலேயே வைத்திருந்தாய் அல்லவா? அதற்கான விளைவுகள் தான். யாரையும் எப்பொழுதும் கண்ணீர் சிந்த வைக்க கூடாது. அப்படி ஒரு நபரை சிந்த வைத்தால் அது பல மடங்காகத்தான் திரும்ப வருமே தவிர ஒரு பொழுதும் நல்லபடியாக இருக்க முடியாது. ஆரம்ப காலத்தில் செல்வ செழிப்புகளோடு இருப்பது போலத்தான் இருக்கும். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த செல்வ செழிப்புகள் எல்லாம் எப்பொழுது போகும், எப்பொழுது வரும் என்பதெல்லாம் தெரியாது. மனிதர்களை, அதாவது இந்த உலகத்தில் நல்லவர்கள் கிடைப்பது கஷ்டம். அப்படி யார் ஒருவன் நல்ல பிள்ளைகளை கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு. உன்னை கஷ்டப்படுத்தியதற்காகத்தான் அந்த பெண்ணுக்கு இந்த தண்டனை. தங்கமே, நீ ஒன்றும் கவலைப்படாதே. நம்மால் அந்த பெண்ணுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று. ஏன் தெரியுமா? அவளுடைய தண்டனை அனுபவித்தால்தான் அவர்கள் திருந்துவார்கள். இல்லை என்றால் எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு தீங்கு செய்து கொண்டேதான் இருப்பார்கள். காலம் உனக்கு நல்வழி காட்டும். எதுவாக இருந்தாலும் உனக்கு அற்புதமான வழிகளை காட்டும். தேடி தேடி எல்லா விஷயத்திலேயும் ஓடுகிறார் நீ. ஆனால் அதை யாரும் புரிந்து கொள்ளாமல் உன்னுடைய மனதை தான் கஷ்டப்படுத்துகிறார்கள். உன் மனதை கஷ்டப்படுத்திய யாராக இருந்தாலும் சரிதான், அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். தண்டனை கொடுக்காமல் நான் விடமாட்டேன். முக்கியமாக உன்னுடைய கண்ணுக்கு நேராகவே அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து மிகப்பெரிய வலியை நான் கொடுப்பேன். கண்ணீரை மட்டும் சிந்தாதே. உன்னுடைய கண்ணீரானது மற்றவர்களுக்கு கேட்கும், அவர்களுக்கு வலி வேதனையை உண்டாக்கும். சரிதானே தங்கமே நான் சொல்வது? யார் என்ன சொன்னாலும் சரி, எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு நீ அஞ்சக்கூடாது. மனதார அதிகமாக கஷ்டப்பட்டு விட்ட. இனிமேல் உன்னுடைய வாழ்வில் ஒரு பொழுதும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். உனக்கு இஷ்டமான வாழ்க்கை தான் உனக்கு கிடைக்குமே தவிர இனி கஷ்டப்படும் காலம் உனக்கு வராது. அடுத்தடுத்து இன்பங்கள் எப்படி நடத்தலாம், அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்து வாழ வைக்கலாம் என்று நான் முடிவெடுத்து விட்டுத்தான் இப்பொழுது உன்னிடம் வந்து பேசுகிறேன். தயவு செய்து சொல்கிறேன், ஒன்று தெரிந்து கொள். யார் எது சொன்னாலும் முதலில் பயப்படாது, தெளிவாக இரு. என்னை மீறி உன்னுடைய வாழ்க்கை எதுவுமே நடக்காத தவறாக நம்பிக்கை வையுங்கள். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து வாழ வைப்பேன். இதில் எனக்கெந்த சந்தேகமும் அல்ல. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது என்றால் நீ தாராளமாக என்னை வணங்குவதை நீ நிறுத்திக் கொள்ளலாம். என்னை பயந்து பயந்து வணங்கும் பிள்ளைகளுக்கு நான் என்றுமே கல்தான். அதனால் எப்பொழுதும் பயப்பட வேண்டாம். சந்தோஷமாக இருங்கள், சௌகரியமான வாழ்க்கையை வாழுங்கள். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.